ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு அருமையான டேஸ்ட்டில் காய்கறிலாம் போட்டு ஒரு பருப்பு சாதம். இது நம்ம மசாலா நம்ம வீட்டிலேயே அப்போவே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு கப்பு சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்குறேன். நீங்கள் எந்த சாப்பாட்டுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அரை டம்ளர் துவரம்பருப்பு. இது ரெண்டும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு ஒரு 15 மினிட்ஸாக ஊற வச்சுக்கோங்க. அதை தனியாக வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் கடுகு தாளிச்சதுக்கப்புறமா 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை அதை போட்டு நல்லா பொரியட்டும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வதங்கிச்சுக்க டைமில் இந்த சைஸில் ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாயும் அதோடு சேர்த்து கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அப்புறமா காய்கறின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸு, கொஞ்சமாக பூசணிக்காய், அப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேப்சிகமும் போட்டிருக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா மாங்காய், ஒரு சின்ன மாங்காய், புளிப்பு தகுந்தவாறு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் காய்கறியும் கட் பண்ணி உள்ளே போட்டு நல்லா வேக விடுங்க. அதில் புளி கரைசல் உள்ளே ஊற்றிக்கோங்க. மாங்காய், தக்காளி போட்டிருக்கிறதுனா புளி பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறமா மசாலாக்குன்னு பார்த்தீங்கன்னா கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் மல்லி, அப்புறமா அதிலே நம்ம காரத்து தகுந்தவாறு போட்டுக்கோங்க. வத்தல் 5 வத்தல் போட்டிருக்கிறேன். கட்டி பெருங்காயமும் அதோடு சேர்த்துருக்கேன். நீங்கள் பொடியாக இருந்தால் கடைசி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் வெந்தயம், அப்புறமா அரை டீஸ்பூன் சோம்பும் போட்டு பாருங்கள். சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். அரை டீஸ்பூன் கடுகு. இந்த மசாலா இதெல்லாம் போட்டு கரியாமல் நல்லா ப்ரௌனாக இதை மாதிரி வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மசாலாவை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய்கறி மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். மசாலாவில் இந்த காய்கறியெல்லாம் மசாலாவில் பிடிக்கணும். அந்தளவு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு போட்டு நம்ம தனியாக வேக வச்சுருக்கிற அரிசி பருப்பு சாதத்தை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி அளவு பார்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, அப்புறமா குள்ளன்னு ஆயிரும். அதனால் தண்ணி அளவு மட்டமாக இருக்கட்டும். ஏன்னா பருப்பு அரிசி சாதம் நம்ம வேக வச்சது தான். அதனால் தண்ணி அளவு பார்த்து வச்சுக்கோங்க. வச்சு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம மசாலாவும் வீட்டிலே அரிசி போடுறதுனால அவ்வளோ அருமையான மணமாகவும் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு நீங்கள் கடைசியாக எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு தாளிப்பும் கொடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு ஒரு 5 பல் பூண்டை கொஞ்சம் தட்டி போட்டிருக்கிறேன். ஒரு மோர் மிளகாய், அதே நல்லா வறுத்த மோர் மிளகாயும் க்ரஷ் பண்ணி அதுவும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம் ரைஸ் அதுக்கு மேலே போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு அருமையான மணமான சூப்பரான டேஸ்ட்டில் இந்த சாம்பார் சாதம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் கூட இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.